வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 30 ஃபீட் கிராஸ் 47 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த இடத்துல நார்த் பாயிண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நார்த் பாயிண்ட் நமக்கு இந்த டைரக்ஷன்ஸில் இருக்குது. இந்த வீட்டோடைய என்ட்ரன்ஸும் நமக்கு இந்த டைரக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன். 30க்கு 47 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய வடக்கு பார்த்த வீட்டுடைய வரைபடம். இப்போ இந்த வீட்டுடைய அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கிழமேலாக நமக்கு 30 அடி இருக்குது. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சைஸ் நமக்கு 30 ஃபீட்டு. தென் வடக்கு தெற்காக 47 அடி இருக்குது. நார்த்து சவுத்து சைஸு நமக்கு 47 ஃபீட். இப்போ இந்த வீட்டுடைய பிளான் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்குறோம். வீட்டோடைய என்ட்ரன்ஸ் இருக்கிற இடம் இந்த இடம். இந்த இடத்துல ஒரு போர்ட்டிகோ நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த போர்ட்டிகோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 10 ஃபீட் இருக்குது. ஸோ இதோடைய சைஸு 10 ஃபீட் கிராஸ் 30 ஃபீட். ஒரு லார்ஜ் போர்ட்டிகோவாக நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் கார் பார்க்கிங்கும் நம்ம இந்த இடத்துல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு கார் பார்க்கிங் ப்ளஸ் ஒரு போர்ட்டிகோ இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம என்ட்ரன்ஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். வீட்டோடைய என்ட்ரன்ஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், வீட்டோட என்ட்ரன்ஸ் நம்ம இந்த இடத்துல வச்சுருப்போம், அப்போ கார் எப்படி இந்த டைரக்ஷன்ஸில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஸோ இந்த வீடு ஒரு ஸ்ட்ரீட்டில் கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அதாவது இந்த வீட்டுக்கு இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு ரோடு, தென் இந்த சைடும் ஒரு ரோடு. இப்படி 2 டைரக்ஷன்ஸ்லையுமே ரோடு இருக்கக்கூடிய ஒரு கார்னர் ஹவுஸ் தான் இது. நாம் கார் இந்த டைரக்ஷன்ஸில் வரும்போது நாம் இந்த மாதிரி சேஃபில் உள்ளே கொண்டு இப்படி விடக்கூடிய டிசைன்ஸில் தான் இந்த கார் பார்க்கிங் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தத்தில் இந்த போர்ட்டிக்கோவில் 2 வாசல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு வாசல், கார் உள்ளே என்ட்ராகிறதுக்காக மட்டும் இந்த இடத்துல ஒரு டோர். தென் வீட்டோடைய மெயின் டோர் இந்த பக்கம் ஒரு கிரில் கேட். இப்படி 2 டோர் இந்த இடத்துல இருக்கு. தென் அதே போல் நம்ம இந்த லென்த் நம்ம 47 ஃபீட் அப்படின்னு நம்ம காட்டியிருக்கிறோம். ஸோ இதில் 10 ஃபீட்டு நமக்கு கழிஞ்ச பிறகு வீட்டோடைய அளவு நமக்கு 30 கிராஸ் 37 அப்படிங்கக்கூடிய அளவு தான் வரும். டோட்டல் லென்த்து நமக்கு 47 இருக்குது அப்படின்றத நான் இதில் காட்டியிருக்கிறேன். ஸோ 47 - 10 இஸ் ஈக்குவல் டு 37 ஃபீட். ஸோ 30 ஃபீட் கிராஸ் 37 ஃபீட் அப்படிங்கிறது தான் இந்த வீட்டோடைய அளவீடாக இருக்குது. இப்போது ஹவுஸோடைய பிளான் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்குறோம். போர்ட்டிகோக்கு இந்த பக்கம் வீட்டோடைய மெயின் டோர் இருக்குது. இந்த மெயின் டோருடைய சைஸு 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த மெயின் டோருக்கு உள்ளே வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு ஹால் இருக்குது. 11 ஃபீட் கிராஸ் 16 ஃபீட் சைஸில் ஒரு ஹால் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹாலில் 2 விண்டோ பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவுடைய சைஸு 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் விண்டோ நாம் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த மெயின் டோருக்கு ரைட் சைடு என்ட்ரன்ஸில் ஒரு விண்டோ பிளான் பண்ணியிருக்கிறோம். இதோடைய சைஸு 2.5 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு கிளேஸ்டு விண்டோ நாம் இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹாலில் சோஃபா, டேபிள்ஸ், சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நாம் இந்த இடத்துல காட்டியிருக்கிறோம். தென் இந்த பக்கம் ஒரு ஓப்பன் டோர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டைனிங் ஹால். தென் இந்த கார்னரில் அக்னி மூலையில் ஒரு கிச்சன் இருக்குது. 11 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு கிச்சன் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் கிச்சன் ஸ்லாப் கிழக்க பார்க்க இருந்து சமைக்கக்கூடிய டைரக்ஷன்ஸில் இந்த கிச்சன் ஸ்லாப் 2 ஃபீட் அப்படிங்கக்கூடிய வித்தில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 3 ஃபீட் ஹைட்டில் இந்த கிச்சன் ஸ்லாப் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஸ்டவ், சிங்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம இந்த இடத்துல காட்டியிருக்கிறோம். தென் இந்த கிச்சனில் அப்படின்னு பார்க்கும்போது 2 விண்டோ இருக்குது. இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவுடைய சைஸு 3 ஃபீட் கிராஸ் 2.5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் நாம் இந்த கிச்சன் விண்டோவை டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பக்கம் இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸு 4 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த விண்டோவை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம் வித் சன்சைடோடு. தென் இந்த டைனிங் ஹாலில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவுடைய சைஸு 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த விண்டோவையும் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென்
இந்த கிச்சனுக்கு இந்த பக்கம் ஒரு டோரு, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டோர் ரூம் நாம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். 5 feet கிராஸ் 10 feet அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு ஸ்டோர் ரூம் இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த டைனிங் ஹாலுக்கு ரைட் சைடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு வந்து நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சைடு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்காக இந்த ஸ்டெப்பில் ஏறுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டைரக்ஷன்ஸில் வந்து அந்த மாதிரி நாம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஸ்டெப்புக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த 2 பெட்ரூமுக்குமே நாம் வந்து இந்த ஸ்டெப்புக்கு கீழே தான் போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த டைரக்ஷன்ஸில் நம்ம ஸ்டெப்பு ஏறும் பொழுது சரியாக இந்த டோருக்கு கீழே நமக்கு வந்து ஓப்பன் வந்துடும். அப்போது இந்த வழியாக நாம் வரும்போது இந்த பெட்ரூமுக்கு போய்க்கலாம், இந்த பெட்ரூமுக்கு போய்க்கலாம், தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாத்ரூமுக்கும் நம்ம போய்க்கலாம். அந்த மாதிரியான டைரக்ஷன்ஸில் இந்த பிளான் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது. இந்த டோரோடைய சைஸு 3 feet கிராஸ் 7 feet சைஸில் ஒரு டோர். இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் 11 feet 3 inches கிராஸ் 10 feet சைஸில் ஒரு பெட்ரூம் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். பெட்ரூமில் வந்து பெட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் நாம் இந்த இடத்துல மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸாக காட்டியிருக்கிறோம். ஸோ 2 விண்டோ இருக்குது. இந்த இடத்துல ஒரு விண்டோ 4 feet கிராஸ் 4 feet சைஸில் வித் சன்சைடோடு ஒரு விண்டோ இருக்குது. அகைன் இன்னொரு விண்டோ, இதோடைய சைஸும் சேம் டைமென்ஷன்ஸ் 4 feet கிராஸ் 4 feet வித் சன்சைடோடு இன்னொரு விண்டோ டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டோரு, இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் சேர்ந்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதோடைய சைஸு 6 feet 10 inches கிராஸ் 4 feet சைஸில் ஒரு பாத்ரூம் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பாத்ரூம் டாய்லெட்டில் வந்து ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவுடைய சைஸு 2 feet கிராஸ் 2 feet அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த விண்டோ டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமுக்கும் இருக்கக்கூடிய டோரோட சைஸு சேம் டைமென்ஷன் 3 feet கிராஸ் 7 feet. தென் இந்த பெட்ரூமுடைய சைஸு ஒரு லார்ஜ் பெட்ரூமாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். 16 feet 4 inches கிராஸ் 10 feet 9 inches சைஸில் ஒரு பெட்ரூம் இந்த இடத்துல இருக்குது. தென் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இந்த கார்னரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டோர், டோரோடைய சைஸு 2.5 feet கிராஸ் 7 feet சைஸில் ஒரு டோர். தென் இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் ஒரு ரூம்பாகவும், தென் இந்த இடத்துல ஒரு டோர், இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கிறோம். 8 feet கிராஸ் 5 feet சைஸில் ஒரு பாத்ரூம் டாய்லெட் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூம் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவுடைய சைஸு 2 feet கிராஸ் 2 feet சைஸில் இந்த விண்டோ டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவுடைய சைஸு 3 feet கிராஸ் 3 feet அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த விண்டோ டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவுடைய சைஸு 4 feet கிராஸ் 4 feet சைஸில் வித் சன்சைடோடு இந்த இடத்துலையும் ஒரு விண்டோ டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த 2 பாத்ரூமில் இருக்கக்கூடிய டோரோடைய சைஸுமே 2.5 feet கிராஸ் 7 feet அப்படிங்கக்கூடிய சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இப்போ ஓவராலாக எல்லா ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ளஸ் டைமென்ஷன்ஸ் அண்ட் டோர் சைஸஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். தென் வால் திக்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஓவராலாக எல்லா வால்ஸ் எல்லாமே நாம் வந்து 9 inches அப்படிங்கக்கூடிய சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த கிச்சனுக்கும் ஸ்டோர் ரூமுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த வாலுடைய சைஸு 4.5 inches. தென் இந்த பாத்ரூமுக்கு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த வால், தென் இந்த 2 பாத்ரூமுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த வால், தென் இந்த பாத்ரூமுக்கு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த வால்ஸ் இதுவும் 4.5 inches அப்படிங்கக்கூடிய சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அகைன் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம் ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் இந்த வாலுடைய சைஸும் நாம் 4.5 inches அப்படிங்கக்கூடிய சைஸில் மட்டும்தான் நாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வீடு இருக்கக்கூடிய லேண்டோடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 30 feet கிராஸ் 47 feet இஸ் ஈக்குவல் டு 1410 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வந்து வரும். இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்ராக்சிமேட்டாக 25 lakhsலேருந்து 26 lakhs வரைக்கும் நம்ம அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறோம். இந்த எஸ்டிமேட் வந்து டீட்டெயில்டான எஸ்டிமேட் கிடையாது. டீட்டெயில்டான எஸ்டிமேட் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய வேலைகளை பொறுத்து, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை பொறுத்து, லேபர்ஸை பொறுத்து கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த வீடை கட்டுறதுக்கான அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் வந்து 25 லட்சத்தில் இருந்து 26 லட்சம் வரையில் நாம் அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட்
பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து நிறையா ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் 2D அண்ட் 3Dயில் நிறையா ஹவுஸ் பிளான்ஸ் நாம் வந்து தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ஸில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.